டிபிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எல்சி இந்தியா லிமிட்டெட்லேருந்து வந்திருக்க சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனல் எப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கானை மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அந்த டெய்லி அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்எல்சி அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா லிமிட்டெட் பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் செல்ஸ் ஃபார் த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கார்ப்பரேட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நெய்வேலி, அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நெய்வேலியில் இருக்க என்எல்சியில் வந்து ஜாப் ஆஃபர் வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஸோ இந்த இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 239 வேகன்சிஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து 3 இயர்ஸ் டியூரேஷன் வந்து 3 இயர்ஸு. இதற்கு அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவில் அதாவது பார்த்திங்கன்னா எஸ்எம்இ அப்படின்றத ஸ்பெஷலைஸ்டு மைனிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் பார்த்திங்கன்னா டிப்ளமோ, அதாவது ஒரு டிப்ளமோ கேண்டிடேட் முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் சீட்ஸ் வந்து 100 சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 18லேருந்து 22 வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வேகன்சி பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து 139 வேகன்சி இருக்குது. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஐடிஏ இந்த மாதிரி ஐடிஏல வந்து முடிச்சிருக்கணும். அதாவது என்டிசி ஆர் இன்ஜினியரிங் ட்ரேடில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அதாவது நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கிட்டத்தட்ட 139 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி என்ன பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது கூட ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 37 இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சில ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு 42 வரைக்கும் வரும், ஓபிசிக்கு 40, ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி வரல அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தா ட்ரைனிங் பீரியடில் வந்து 3 இயர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் சேலரி மாதிரி போட்டிருக்காங்க. பிகினிங்கில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எஸ்எம்இக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 18,000, செகண்ட் இயரில் 20,000, தேர்ட் இயரில் 22,000 தராங்க. அதே இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மைன்ஸ் அண்டு மைன்ஸ் சப்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 14,000 ஃபஸ்ட் இயர், ரெண்டாவது வருஷம் 16, மூணாவது வருஷம் 18ன்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் மட்டும்தான் இந்த ஜாபு. ஸோ த பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா த ட்ரைனிங் வில் பி போஸ்டட் ஆஃப் எனி பிளேஸ் ஏரியா த யூனிட் ஆஃப் அதாவது என்எல்சி இந்தியா லிமிட்டட். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரைனிங் தர போகிறாங்க. ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரி ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தட் ஃபார் செலெக்ஷன், ஸோ இதுக்கு எப்படி சார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் பீரியட் முடித்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் மார்க்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங் வந்து இந்த 3 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதுக்கு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் பீரியட், அதாவது ட்ரைனிங் பீரியட் வந்து 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சு ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பர்மனெண்ட் போஸ்டிங் போடும் போதுமே உங்களுக்கு அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க ஃபர்தராக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்தியன்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை, இந்தியாவில் இருக்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்ளை. ஒரு 18 வயது முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் வந்து நம்ம ஆல்ரெடி ரேட் சொல்லிட்டோம், அவங்க வந்து 37 வரைக்கும் இருக்கலாம். அதர் கேட்டகரிஸ் அந்த எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40லேருந்து 42 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அந்த என்எல்சி ரூல்ஸ் படிப்பது இது எப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே தரேன். ஸோ இதற்கான அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதேமாரி அந்த டேட் வந்து இப்போ கடைசியில் சொல்லிடுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் கைடன்ஸ் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட் லோட் பண்ணும் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் லோட் பண்ணுறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் லோட் பண்ணணும். எவ்வளோ ஃபைல் டைப்பு, என்ன ஃபைல் டைப்பில் இருக்கணும், எவ்வளோ ஃபைல் சைஸ் இருக்கணும் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மெயினாக வந்து பாருங்கள், உங்களுடைய ஃபோட்டோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப், எஸ்எல்எஸ்சி மார்க் ஷீட்டு,
ஆதார் கார்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட்டு. ஸோ நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஏதாவது ஐடிஐ முடிச்சிருந்தா அதுக்கு, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களெலாம் ப்ரூஃப் அவங்கள வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 13 டாக்குமெண்ட்டில் நீங்கள் எதுக்கு எலிஜிபிளோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் அனுப்புகிற மாதிரி. இந்த சைஸை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் டேட் வந்து 20/3/2024 தான் ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19/4/2024 ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் முதற்கொண்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து வியூ பண்ணிடுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தல பாருங்கள், என்எல்சி இந்தியா ப்ராஜெக்ட் லிமிடெட் அஃபெக்டட் த பர்சன் சர்டிஃபிகேட், ஸோ நெய்வேலி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு, இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இந்த இதுவுமே நீங்கள் வந்து அதில் உள்ள லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதாவது ஃபாதரோ மதரோ இன்கேஸ் அந்த என்என்சியில் ஒர்க் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அதை ஃபில் பண்ணி இதையுமே அந்த சாஃப்ட் காப்பியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெளிவாக படித்து பார்த்துக்கங்க என்னென்ன இருக்குங்கிறது. இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே நீங்கள் அதில் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.